தலையணை சொல்லிய கதை. பாம்பு புற்றின் அருகில் வைக்கப்பட்ட ஆண் குழந்தை அழுதது. அக்குரலை கேட்ட 5 தலை நாகம் வெளியே வந்து பார்த்தது. அந்த குழந்தை யாருடையது என்பதை தன்னுடைய ஞான பார்வையால் தெரிந்து கொண்டது அந்த 5 தலை நாகம். அக்குழந்தையின் தந்தை காந்தரூபனின் முன்னோர்கள் 21 தலைமுறையாக அந்த பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றி வணங்கி வந்தார்கள். ஆகையால் அவர்களுடைய வாரிசான அக்குழந்தைக்கு எவ்வித கெடுதலும் நேரிடாமல் தன்னுடைய படத்தில் ஏந்தி கொண்டு போய் அருகில் இருந்த காளி கோவிலின் சந்நிதியின் முன் வைத்துவிட்டு திரும்பியது அந்த நாகம். தினசரி காளி கோவிலுக்கு காலையில் கந்தநாதன் வந்து வணங்குவது வழக்கம். எப்பொழுதும் போல் அன்று காலையில் வந்து கந்தநாதன் வணங்கும் போது குழந்தையின் அழுகுரல் கேட்டது. சந்நிதியில் கிடந்த குழந்தையை பார்க்கும்போது 32 லட்சணங்களும் பொருந்தி இருந்தது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து கொண்டு போய் தன் பட்டத்து ராணியிடம் கொடுத்தான். மதனசிம்மன் என்று அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டி அரசகுமாரனைப் போலவே சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தனர். மதனசிம்மன் வாலிப பருவத்தை அடைந்தான். அவனை காட்டிலும் அழகானவன் எங்குமே இல்லை என்று கூறும்படியாக அவ்வளவு வனப்போ விளங்கினான். அவன் மதனசிம்மன் யானை மீது அமர்ந்து ஒரு நாள் நகரை சுற்றி பார்த்து கொண்டே வந்தான். அப்பொழுது சௌந்தரவல்லி வீட்டின் அருகே யானை ஊர்வலம் வந்து கொண்டிருக்கும் போது அந்த வீட்டில் இருந்த காந்தரூபி வெளியே வந்து பார்த்தாள். யானை மீது வீற்றிருந்த மதனசிம்மன் தன் கணவன் காந்தரூபனை ஒத்த இருந்ததால் அவனை கூர்ந்து பார்க்கலானாள். அப்பொழுது மதனசிம்மனும் அவளை உற்று பார்த்தான். தன்னை அவன் பார்ப்பதை கவனித்த காந்தரூபி உடனே வீட்டுக்குள் சென்று விட்டாள். மதனசிம்மன் அவள் அழகில் மயங்கி தவித்தான். அவ்வீட்டை அடையாளம் பார்த்து கொண்டு அரண்மனையை அடைந்தான். மதனசிம்மன் அன்று இரவு தன்னுடைய நெருங்கிய தோழன் ஒருவனை அழைத்து அவனிடம் 1000 பொன் கொடுத்து சௌந்தரவல்லி வீட்டுக்கு அனுப்பி அவன் வீட்டில் உள்ள அழகியுடன் அன்று இரவை உல்லாசமாக தான் கழிக்க விரும்புவதாக அவளிடம் தெரிவித்துவிட்டு வர சொன்னான். சௌந்தரவல்லியும் 1000 பொன்னை பெற்றுக்கொண்டு மதனசிம்மனை வரும்படி சொன்னாள். தோழன் வந்து சொன்னதும் மதனசிம்மன் இரவு சௌந்தரவல்லி வீட்டுக்கு சென்றான். சௌந்தரவல்லியின் வீட்டின் வாசலில் ஒரு காராம் பசுவும் அதன் கன்றுக்குட்டியும் கட்டப்பட்டிருந்தன. இரவு நேரம் ஆதலால் அவசரமாக சென்ற மதனசிம்மன் அந்த கன்றுக்குட்டியை தாண்டி சென்றான். மதனசிம்மன் தன்னை தாண்டி சென்றதை பார்த்த கன்றுக்குட்டி, அம்மா, இந்த அரசகுமாரன் என்னை தாண்டி போகிறான் என்று தன் தாயிடம் கூறியது. அதை கேட்ட தாய் பசு, அவன் பெற்ற தாயை ஆசை நாயகி ஆக்கிக் கொள்ளப் போகிறான். ஆகையால் உன்னை தாண்டி செல்வதில் ஆச்சரியம் எதுவுமில்லை என்றது அந்த பசு. மதனசிம்மனுக்கு சகல ஜீவராசிகளின் மொழிகளும் நன்கு தெரியும். ஆகவே பசுவும் கன்றுவும் பேசிக்கொண்ட சொற்கள் அவன் காதில் விழுந்தன. அவன் திகைப்படைந்தான். அவை கூறிய சொற்களை நினைத்து கொண்டே வீட்டினுள் சென்றான். மதனசிம்மனை சௌந்தரவல்லி மகிழ்வோடு வரவேற்று மஞ்சத்தில் உட்கார வைத்தாள். பிறகு காந்தரூபியிடம் சென்று அரசகுமாரன் வந்திருக்கும் செய்தியை கூறி அவனிடம் நடந்து கொள்ள வேண்டிய தொழில் முறைகளை விளக்கமாக சொன்னாள். அதுவரையில் அம்மாதிரி சொற்களையோ தொழில் முறைகளையோ கேட்டு அறியாத காந்தரூபி துடித்து போனாள். சௌந்தரவல்லி கூறிய வார்த்தைகள் அவளை ஈட்டியால் குத்துவது போல் இருந்தது. என்னென்னவோ நினைத்து மனம் புழுங்கி போனாள் காந்தரூபி. அவளை யோசிக்க விடாமல் அவளுடைய கையை பற்றி இழுத்து கொண்டு போய் மதனசிம்மன் உட்கார்ந்திருந்த மஞ்சத்தின் அருகில் விட்டுவிட்டு வெளியே வந்து கதவை தாளிட்டு விட்டாள் சௌந்தரவல்லி. கட்டிலை பிடித்தபடியே எதுவும் பேசாமல் காந்தரூபி நின்று கொண்டிருந்தாள். காராம் பசு சொன்னதை நினைத்தபடியே மதனசிம்மனும் அவளுடைய முகத்தை பார்த்தான். அப்பொழுது காந்தரூபி மால்பிலிருந்து பால் சுரந்து மதனசிம்மன் முகத்தில் பீச்சியது. உடனே அவன் திடுக்கிட்டு எழுந்து அரண்மனைக்கு போய்விட்டான். சௌந்தரவல்லி வீட்டில் பார்த்த பெண்ணின் வரலாற்றை அறிந்து கொள்ளாமல் தான் சாப்பிடுவது இல்லை என்று தீர்மானித்து படுக்கை அறைக்கு சென்று விட்டான் இளவரசன். வழக்கமாக கந்தநாதனுடன் உட்கார்ந்து சாப்பிடும் மதனசிம்மன் மறுநாள் தன்னுடன் இருந்து சாப்பிட வராததைக் கண்ட அவனுடைய அறைக்கு சென்று பார்த்தான் கந்தநாதன்.
மதனசிம்மன் துயரத்தோடு படுத்திருப்பதைக் கண்ட அரசன் பதறிப்போனான். என்ன செய்தி? உன் முகம் ஏன் இப்படி வாடியிருக்கிறது என்று கேட்டான். எனக்கு ஒரு சந்தேகம் தோன்றியுள்ளது. அது தீரும் வரை நான் உணவை தொடமாட்டேன் என்றான் இளவரசன் மதனசிம்மன். அது என்ன சந்தேகம் என்று கேட்டான் கந்தநாதன். இதுகாறும் நான் அரசகுமாரன் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இப்பொழுது அதில் எனக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. உண்மையில் என்னுடைய வரலாற்றின் முழு விவரம் இன்று மாலைக்குள் எனக்கு தெரியாவிட்டால் நான் உயிரை விட்டு விடுவேன் என்றான் மதனசிம்மன். மதனசிம்மனின் கேள்வி கந்தநாதனை கலங்கச் செய்தது. அவனிடம் உண்மையை கூறாவிடில் அவன் உயிர் துறந்து விடுவான் என்று நினைத்து மதனசிம்மனிடம் தன் மகன் காந்தரூபன், மருமகள் காந்தரூபி ஆகியோரின் வரலாற்றை விவரமாக கூறினான். அதை கேட்ட மதனசிம்மன், இதனால் என்னுடைய சந்தேகம் தீர்ந்துவிடவில்லை. இந்த நகரத்தில் உள்ள விளைமகள் சௌந்தரவல்லியையும் அவள் வீட்டில் இருக்கும் பெண்ணையும் வரவழைத்து விசாரித்தால் தான் முழு உண்மையும் விளங்கும் என்றான். கந்தநாதன் உடனே காவலர்களை அனுப்பி சௌந்தரவல்லியையும் அவள் வீட்டில் இருக்கும் பெண்ணையும் அழைத்து வருமாறு சொன்னான். அவர்கள் இருவரும் அரசன் முன் அழைத்து வந்து நிறுத்தப்பட்டனர். அரசன் சௌந்தரவல்லியிடம், உன்னுடன் வந்திருக்கும் பெண் யார்? அவளுடைய வரலாறு என்ன என்று கேட்டான். சௌந்தரவல்லி சுடுகாட்டில் அவளை கண்டு தான் கூட்டி வந்தது முதல் அன்று நடந்தது வரை எல்லாவற்றையும் விவரமாக கூறினாள். அதன்பின் காந்தரூபி தன் கணவர் காணாமற் போனது முதல் சௌந்தரவல்லி தன்னை கூட்டிக் கொண்டு போய் ஆதரித்து வந்த வரை விவரத்தை கூறினாள். மருத்துவச்சியும் வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டாள். காந்தரூபிக்கு பிறந்த ஆண் குழந்தையை பாம்பு புற்றின் அருகில் தான் விட்டு வந்த விவரத்தையும் அந்த மருத்துவச்சி கூறினாள். ஆனால் மதனசிம்மனுக்கு சந்தேகம் தெளியவில்லை. பாம்பு புற்றின் அருகில் விடப்பட்ட குழந்தை நான் தான் என்பதை அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகையால் அந்த சந்தேகம் நீங்குவதற்காக அனைவரும் காளி கோயிலுக்கு போய் வணங்கி சந்தேகத்தை நீக்குமாறு வேண்டிக் கொண்டனர். உடனே காளிதேவி தோன்றி பாம்பு புற்றில் வைக்கப்பட்ட குழந்தை மதனசிம்மனே என்று கூறினாள். காளி சொன்னதை கேட்ட கந்தநாதன் தன் மகன் காந்தரூபன் காணாமல் போன பிறகு காந்தரூபி கர்ப்பம் உண்டானதால் மதனசிம்மனை தன்னுடைய பேரன் என்று எப்படி ஒப்புக்கொள்வது என்று கேட்டான். காளிதேவி, தெய்வ கன்னியர் வந்து காந்தரூபனை தூக்கி சென்ற விவரத்தை கூறி மதனசிம்மன் காந்தரூபனுக்கு பிறந்தவனே என்றாள். உடனே காந்தரூபி காளியின் திருவடிகளில் விழுந்து வணங்கி, தாயே, என் கணவர் மீண்டும் வந்து சேரும் வழியை கூறி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். வெள்ளிக்கிழமை தோறும் விரதமிருந்து அந்த தெய்வ கன்னியரை வேண்டிக் கொண்டால் உன் கணவன் மீண்டும் உன்னை வந்து அடைவான் என்று காளி வரம் அருளினாள். அவ்வாறு காந்தரூபி வெள்ளிக்கிழமை தோறும் விரதமிருந்து வந்ததால் தெய்வக்கன்னியர் மனமிறங்கி காந்தரூபனை கொண்டு வந்து விட்டுவிட்டு போய்விட்டனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சேர்த்த தன் மகன் காந்தரூபனுக்கு முடிசூட்டி ஆட்சியை அவனிடம் ஒப்புவித்து கந்தநாதன் தவத்தை மேற்கொள்ள புறப்பட்டான் என்று கூறி கதையை முடித்துவிட்ட விக்ரமாதித்த பூபதியே, உம்மையன்றி வேறு யார் கேட்டபோதிலும் நாங்கள் இந்த கதையை சொல்லியிருக்க மாட்டோம் என்றது தலையணை. மணமேடையில் அமர்ந்திருந்த ரத்தின வியாபாரியை பார்த்து விக்ரமாதித்த பூபதி என்று தலையணை கூறியதும் அனைவரும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார்கள். ஏலக்கரம்பைக்கு எல்லையற்ற ஆனந்தம் உண்டாயிற்று. ஏலக்கரம்பை மாலையிட்டது விக்ரமாதித்த மன்னனுக்கு தான் என்பதை அறிந்த எல்லா நாட்டு மன்னர்களும் வந்து அவனை வணங்கி உபசரித்தனர். ஏலக்கரம்பையின் தந்தை சம்புநாதன் மனம் மகிழ்ந்து தன் மகளை அவனுக்கு மனம் செய்து வைத்தான். மணவிழா சிறப்பாக நிறைவேறியதும் விக்ரமாதித்தன் பிராமணன் வீட்டில் விட்டு வைத்திருந்த வேதகோவிந்தன் மகனையும் ஏலக்கரம்பையும் அழைத்து கொண்டு வேதாளத்துடன் உஜ்ஜயினி மகாகாலிக்கு போய் சேர்ந்தான். அத்தகைய திறமை வாய்ந்த விக்ரமாதித்தன் ஆட்சி செய்த இந்த சிம்மாசனத்தில் நீர் அமர்வதனால் அவருடைய ஆற்றல்கள் சிறிதளவாவது உமக்கு இருக்க வேண்டும் என்று கூறியது 3வது படியில் இருந்த பதுமை. அடுத்த கதையில் சந்திப்போம்.